நல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் வலிமையை உருவாக்குவதற்கும் இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம்பெறுகின்றவர்கள் மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்டு ஒரு உணர்வோடு இணைந்து விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது மத நல்லிணக்கம் ஏற்படும். ஆகவே இப்படிப்பட்ட மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதே மாநில பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி அனுசரிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதை அம்மாவுடைய அரசு இருக்கின்ற வரை வெற்றிகரமாக செயல்பட்டோம். இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டது. அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அதை கடைபிடித்து சட்டமன்றத்திலே மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. இந்த ஆட்சியிலே சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இரும்பு கரம் கொண்டு அடக்கினோம். இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். அதனால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம். அண்மை காலமாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வருகின்ற செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஊடகம் பத்திரிகைகளும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன. வேலியே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை களங்கப்படுத்துகிறது. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கற்பதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அதை ஆசிரியர் பிரதகைகள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள், அனைவரும் அல்ல. ஆகவே இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் சிறுமிகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன். இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அரசு அண்ணா திமுக அரசாங்கம். நம்முடைய இதயம் புரட்சியவர்
நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகப்பேறு நிதி உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம், மகளிர் சுயதிக்குழு திட்டம், அம்மா இருசக்கர வாகனம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் மற்றும் அம்மா மடிக்கணி திட்டம், உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெண்மணி தந்த விருதுகள் தான் நிறைய பெண்களுக்கு கொடுத்தார்கள். இப்படி பல வகையிலும் பெண்களுக்கு உதவிகரமாக இருந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்திலே இதயம் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.